இந்த தேர்தலிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து வாசுதேவநல்லூர் பகுதியிலே உங்களுக்காக தந்திருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே உங்களுடைய பொன்னான மேலான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வேட்பாளர் இங்கேயே இருக்கக்கூடிய வேட்பாளர், சரியா? உங்களுடைய வீட்டு வேட்பாளர், நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வேட்பாளர், இந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய வேட்பாளர், உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாத வேட்பாளர். அதனால அவருக்கு நம்முடைய வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பெயரை சொல்லிதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் வாக்கு கேட்கிறோம். உங்ககிட்ட உரிமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம். காரணம், மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். மகளிருக்கு கொடுத்த வாக்குறுதி மகளிர் உரிமை தொகை, அதை நிறைவேற்றி தந்து இன்னைக்கு 1,31,00,000 பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உரிமையோடு வந்து உங்ககிட்ட வாக்கு கேட்கிறோம். ஒவ்வொருவருக்குமான நம்ம கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் தருவதாக இருக்கட்டும், லேப்டாப்புகள் வழங்குவதாக இருக்கட்டும், வீடு தேடி கல்வியை கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கட்டும், மருத்துவத்தை கொண்டு வந்து வீடு தேடி கொடுக்கிறதா இருக்கட்டும், ரேஷன் பொருட்கள் வயதிலே மூத்தவர்களா வீட்டுல இருந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ரேஷன் பொருளை வீடு தேடி தாயுமானவர் திட்டத்தின் வழியாக கொண்டு வந்து சேர்த்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ற அந்த உரிமையோடு உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஆனால் எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யறது கிடையாது. நம்மளுடைய நிதியெல்லாம் அள்ளிக்கிட்டு போறாங்க, தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கூட நிதி கொடுக்கறது இல்ல. பெரிய மழை வெள்ளம் வந்தா நிவாரணம் கிடையாது. நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான நிதியை கேட்டா கிடையாது. ஆனா பேர் மாத்திரம் போட்டுக்குவாங்க. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு ஒண்ணு இருக்கா, அந்த திட்டத்துக்கு யார் அதிகமா காசு கொடுக்கறாங்கன்னா பேர் மாத்திரம் மோடியோட படம் எல்லாம் போடுவாங்க. அதுக்கு காசு யார் அதிகமா கொடுக்கறான்னா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். 61% அந்த பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டத்துக்கு 61% நம்ம நிதி கொடுக்கிறோம். 39% நிதியை தான் அவங்க கொடுக்கறாங்க. ஆனா பேர் மாத்திரம் மோடி ஸ்டிக்கர் ஒட்டுறது மாத்திரம் அவங்க நல்லா ஒட்டுறாங்க. அதனால யார் அவர்கள் என்று நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். முக்கியமான ஒன்று, நாம் தமிழ்நாட்டிலே ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிஜேபி தொடர்ந்து மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய, மத கலவரங்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒற்றுமையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள், எங்கெங்க கோயில் இருக்கோ, எங்கெங்க மசூதிகள் இருக்கோ, தேவாலயங்கள் இருக்கோ, அங்க மத கலவரங்களை தொடர்ந்து தூண்டி யாருமே அமைதியா நிம்மதியா வாழ முடியாத சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மணிப்பூர்ல மத கலவரங்களை தூண்டிவிட்ட பிஜேபியால இன்னைக்கு வரைக்கும் அங்க யாருமே நிம்மதியா இல்ல, வீட்டுக்கே போக முடியல, முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைங்க போய் படிக்க முடியல. நாங்கெல்லாம் போய் மணிப்பூர்ல அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்தோம். ஒரு முகாம்ல ஒரு சகோதரி சொல்றாங்க, யாராவது இந்த முகாம் வாசலுக்கு வந்தா நான் என் மகன் வரான்னு நினைச்சு எழுந்து எழுந்து ஓடுறேன். யாரோ எனக்கு சொல்லல, அவன் இருக்கானா இல்லையா, என்ன ஆச்சு அவனுக்குன்னு தெரியல. அவன் இருக்கான்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இல்லன்னு தெரிஞ்சா கூட இல்லன்ற ஒரு அமைதியோடு இருந்து விடுவேன். என்னன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு தாயாக அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேதனை, இதுதான்
அவங்க மத கலவரத்தை தூண்டி தூண்டி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிலை. அப்படி எதுவும் வந்துடாம தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்றால் அது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இருப்பதால் தான் என்பதை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில பேர் இஸ்லாமியர் ஓட்டுக்காக அவங்களுக்கு மீது அன்பாக இருப்பதாக பேசுவார்கள். ஆனா உண்மையிலேயே அவங்க யாருன்னு, அவங்க என்ன நினைக்கிறார்கள் என்பது பல இன்னைக்கு இன்டர்நெட்ல கூட வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். அதனால அப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு அடையாளம் கண்டுகொண்டு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் 1000 ரூபாய் உரிமை தொகை தருகிறேன் என்று சொல்லி இன்று இந்த தேர்தல் அறிக்கையில அதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். லேப்டாப்புகள் வரக்கூடிய 5 வருஷத்துல லேப்டாப் திட்டத்தை மறுபடியும் துவங்கி இருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அடுத்த 5 ஆண்டுகளிலே 35 லட்சம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும். இப்ப 1000 ரூபாய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடனே 1 மாசத்துல ஆட்சிக்கு வந்துருவோம். வந்த உடனே அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். இது மட்டும் இல்லாம நீங்க ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய 8000 ரூபாய்க்கான கூப்பன், அது அதிமுக சொல்லுது நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு. எதுவும் வராது. 2016 என்ன சொன்னாங்க? நாங்க செல்போன் கொடுக்கறேன். நாங்க ஆட்சியில இருந்தாங்களா 5 வருஷம். அந்த செல்போன் வாங்கினவங்க யாராவது இருக்கீங்களா இந்த கூட்டத்துல? இல்லையா? நானும் தமிழ்நாடு முழுவதும் கேக்குறேன். எம்எல்ஏ வேற ஆச்சரியமா பாக்குறாரு. ஆனா அந்த செல்போனை வாங்கினவங்க யாருமே இல்ல. இந்த கூட்டத்துல வாங்கினவங்க யாரையாவது தெரியுமா? அதுதான் அதிமுகவோட லட்சணம். சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. சொல்லுவதை செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி சொன்ன திட்டங்களை எல்லாம் செய்து தந்தாரோ அதே வழியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தருவார்கள். 8000 ரூபாய் கூப்பன்ல உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போய் நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மெஷினோ, டிவியோ, உங்களுக்கு எது தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு தந்திருக்கு ஒரு மிக அருமையான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். 20 லட்சம் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அவங்களுக்கு மீட்டர் பொருத்தப்படாத மின் மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நெல்லுக்கு விலை ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படும். கரும்பு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை மக்கள்கிட்ட இருந்து வாங்கும் பொழுது, விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கும் போது லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய கால்நடை மருத்துவமனைகள் உருவாக்கப்படும். கால்நடைகளுக்கான தீவனத்தை அதிகரிப்பதற்காக கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர்ல அந்த தீவனங்களை வளர்ப்பதற்கான இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த விவசாயமும் மேற்கொள்ளப்படும். இது அத்தனையும் உங்களுக்கு செய்து தரக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். மீண்டும் தமிழ்நாட்டை பாதுகாக்க, இந்த மண்ணிலே மத நல்லிணக்கம் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய, தமிழ் மக்களுடைய மொழியை, பண்பாட்டை காப்பாற்ற, தமிழ் மண்ணை காப்பாற்ற, நம்முடைய உரிமைகளை காப்பாற்ற, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சி இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்ற அந்த நினைவுகளை மனதிலே வைத்துக் கொண்டு, கருத்துக்களை மனதிலே வைத்துக் கொண்டு நம்முடைய முதலமைச்சர்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த இந்த தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து ராஜா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.